தெற்கந்தமானை ஒட்டிய பகுதிகளில் நாளை வளிமண்டல சுழற்சி உருவாக வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். வங்கக்கடல்ல ஒரு புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை உருவாகும் என நமக்கு வானிலை ஆய்வு மையம் நேற்றைய தினம் அறிவிப்பை கொடுத்திருந்தாங்க. இந்த சூழல்ல தற்பொழுது நாளை தினம் ஒரு வளிமண்டல சுழற்சி தான் அந்தமான் கடல் பகுதிகளில் உருவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அந்த வளிமண்டல சுழற்சி உருவானதிலிருந்து 48 மணி நேரம், அதாவது வரக்கூடிய 16ஆம் தேதி வங்கக்கடல்ல தெற்கு அந்தமான் கடல் பகுதியை ஒட்டிய கடற்பரப்புல ஒரு புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கான வாய்ப்பு இருப்பதா தற்போதைய முன்னறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இது வடமேற்கு திசையில நகர்ந்து தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளை நோக்கி நகரும் என்பது தற்போதைய அறிவிப்பாக கிடைத்திருக்கிறது. இதற்கு முன்பாக கொடுக்கப்பட்ட முன்னறிவிப்புல அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதுக்கு பிறகாக இலங்கை மற்றும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளை நோக்கி நகரும் என கணிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது இலங்கையை நீக்கலாக தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளை நோக்கி நகரும் என்ற ஒரு அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறாங்க. இதன் மூலமாக இது தமிழ்நாட்டின் வடகடலோர பகுதிகளை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இருந்தபோதும் தற்பொழுது வரையிலும் வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கக்கூடிய தகவல்ல இது தமிழ்நாட்டை நோக்கி நகரும் என்று மட்டுமே சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் நேற்று கொடுக்கப்பட்ட அந்த முன்னறிவிப்புல நமக்கு இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா வலுவடையும் என முன்னதாக சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது இது காற்றழுத்த தாழ்வு பகுதி என்ற நிலையை மட்டுமே வைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இது மேலும் வலுப்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதனை தொடர்ந்து வானிலை ஆய்வு மையம் ஆராய்ந்து வருவதாக தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் நேற்று கொடுக்கப்பட்ட அந்த முன்னறிவிப்புல இந்த மாதத்துல டிசம்பர் மாதத்துல நமக்கு மேலும் ஒரு புயல் உருவாவதற்கான சாதகமான நிலை இல்லை என்பதை தெரிவித்திருந்தாங்க. ஆனால் தற்பொழுது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடையும் என்பதை ஒரு சந்தேகத்திற்கான கணிப்பாக வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து அது நகர்வு அதனுடைய வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகளை குறித்து அடுத்தடுத்த முன்னறிவிப்புகள் இருக்கும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலவரங்கள் படி நமக்கு வரக்கூடிய 16ஆம் தேதியிலிருந்து மீண்டும் தமிழ்நாட்டில் கனமழை தொடங்கும் என்ற ஒரு அறிவிப்பை வானிலை ஆய்வு கொடுத்திருக்கிறாங்க. இன்றும் நாளையும் மட்டும் தமிழ்நாட்டில் மிதமான அளவில் மழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி, மாணிக்கம்.